இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற பயிற்சி கணக்கு தனியார் வணிகத்தின் இறுதி கணக்குகள் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி கணக்கு 12. 2018 மார்ச் 31ஆம் நாளன்று டெரி என்ற வியாபாரியின் ஏடுகளிலிருந்து எடுக்கப்பட்ட பின்வரும் இருப்புகளிலிருந்து வியாபார லாப நட்ட கணக்கையும் இருப்புநிலை குறிப்பும் தயார் செய்யவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ வியாபார லாப நட்ட கணக்கும் தயாரிக்கணும், அதை தொடர்ந்து இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கணும். இப்போ பொதுவாக இது மூணையும் நம்ம இறுதி கணக்குகள் அப்படின்னு சொல்லுவோம். 1 by 1 நம்ம தயாரிக்க போகிறோம். இப்போ முதலாவதாக அவங்க சொல்லியிருக்கிறது வந்து சரக்கிருப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இருப்பாய்வுக்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு பேர் தொடக்க சரக்கிருப்பு, வியாபார கணக்குடைய பற்று பக்கம். ரொக்கம் என்பது நமக்கு ஒரு சொத்து, இருப்புநிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கம். வங்கி நமக்கு ஒரு சொத்து. உள் ஏற்றிச்சல் செலவுன்னு சொல்கிறாங்க, இது நேரடி செலவு அப்படிங்கிறனால வியாபார கணக்குடைய பற்று பக்கம் எழுதணும். அடுத்து கொள்முதல் வியாபார கணக்குடைய பற்று பக்கம். எடுப்புகள் இதை எப்படி எழுதணும் அப்படின்னா, முதல்ல வந்து இருப்புநிலை குறிப்பில் நம்ம பொறுப்புகள் பக்கம் முதல் எழுதியிருப்போம். அதோட லாப நட்ட கணக்கிலேருந்து கிடைக்கக்கூடிய நிகர் லாபம் அல்லது நிகர் நட்டத்தை ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து எடுப்புகளை வந்து முதலோட நம்ம மைனஸ் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா? கணக்கு போடும்போது உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லிடுறேன். அடுத்து கூலி என்பது ஒரு நேரடி செலவு, வியாபார கணக்குடைய பற்று பக்கம். இயந்திரம் என்பது நமக்கு ஒரு சொத்து. கடனாளிகள் என்பது நமக்கு ஒரு சொத்து. அலுவலக அஞ்சல் செலவுகள்னு சொல்லிட்டாங்க. செலவுகள் அப்படின்னாலே லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அடுத்து பல்வகை செலவுகளும் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். வாடகை கொடுத்தது நமக்கு ஒரு செலவு, அதனால லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம். அறைகளை நமக்கு ஒரு சொத்து. விற்பனை வந்து வியாபார கணக்குடைய வரவு பக்கம் எழுதுகிறோம். அடுத்து கடனேந்தோர் என்பது பொறுப்பு, இருப்புநிலை குறிப்போட பொறுப்புகள் பக்கம் எழுதுவோம். அடுத்து செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு ஒரு பொறுப்பு, அதனால இருப்புநிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் எழுதுவோம். கீழே கடைசியா, அதாவது இந்த இருப்பாய்வுக்கு கீழே இறுதி சரக்கிருப்பு 31/3/2018 ஒரு 8000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இந்த இறுதி சரக்கிருப்பு 8000 அப்படிங்கிறத வியாபார கணக்கில் வரவு பக்கம் எழுதணும். சரிங்களா? விற்பனை திருப்பத்துக்கு கீழே இறுதி சரக்கிருப்பு அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அதுக்கடுத்து இருப்பு நிலை குறிப்பில் சொத்துக்கள் பக்கத்தில் எழுதுவோம். இறுதி சரக்கிருப்பு அப்போ வந்து 2 இடத்துல வரும். சரிங்களா? ரைட். இப்போ கணக்கு எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்கலாம். பயிற்சி கணக்கு 12க்குரிய படிவம் போட்டுக்கிறோம். டெரி என்பவரது ஏடுகளில் 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டிற்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு 2 சேர்த்தே இதில் போட்டுக்கலாம். கீழே வந்து எத்தனை கோடுகள் தேவைப்படுதோ அத்தனை கோடுகள் விட்டுட்டு கீழே 2018 மார்ச் 31ஆம் நாளையே இருப்புநிலை குறிப்பு அவருடைய ஏடுகளிலே நம்ம தயாரிக்கனால திரும்ப அவருடைய பேர் எழுத தேவையில்லை. அப்போ 2018 மார்ச் 31ஆம் நாளைய அந்த வார்த்தை முக்கியம். நாளைய இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகள் தொகை சொத்துக்கள் தொகை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ரைட். இப்போது கணக்கில் கொடுத்துருக்கதை வாட்சி பார்த்துட்டு எந்தெந்த கணக்கில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிட்டே வந்துட்டு கடைசியாக நம்ம டேலி பண்ணிக்கலாம். முதலாவதாக அவங்க சொல்லியிருக்கிறது தொடக்க சரக்கிருப்பு. இப்போ தொடக்க சரக்கிருப்பு நமக்கு வியாபார கணக்குடைய பற்று பக்கம் 10,000. அடுத்து ரொக்கம் சொல்கிறாங்க. ரொக்கம் என்பது நமக்கு சொத்துக்களில் வரும். 2500. அடுத்து வங்கி நமக்கு சொத்துக்களில் வரும். வங்கி 5000. அடுத்து உள் ஏற்றிச்சல் செலவு அப்படின்னு சொல்கிறாங்க. உள் ஏற்றிச்சல் செலவு அப்படின்னா அது நமக்கு நேரடி செலவு, அதனால் வியாபார கணக்குடைய பற்று பக்கம். $750. அடுத்து கொள்முதல் நமக்கு வியாபார கணக்குடைய பற்று பக்கம் இடம்பெறும். 95,000 ரூபாய். அடுத்து எடுப்புகள் சொல்கிறாங்க. எடுப்புகள் வந்து நமக்கு பொறுப்புகள் பக்கம் வரும். அது எப்படி வரும் அப்படின்னா முதல் ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகர் லாபம் மைனஸ் எடுப்பு. அப்போது ஒரு 2 லைன் விட்டுட்டு இந்த இடத்துல மைனஸ் எடுப்புகள் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். எடுப்புகள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4,500. அப்போ உள்தொகையை பற்றியில் பதிவு பண்ணிக்கிறோம். ஏன் அப்படின்னா முதல்லேருந்து வரக்கூடிய தொகையில் நம்ம மைனஸ் பண்ணி எழுத வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து கூலி என்பது நமக்கு நேரடி செலவு, அதனால் வியாபார கணக்குடைய பற்று பக்கம் 27,500. அடுத்து இயந்திரம் என்பது நமக்கு ஒரு சொத்து. இயந்திரத்துடைய மதிப்பு 50,000. அடுத்து கடனாளிகள் நமக்கு ஒரு சொத்து, அதனால் இருப்புநிலை குறிப்போட சொத்துக்கள் பக்கம் 13,500.
அடுத்து அஞ்சல் செலவுகள், அடுத்து அலுவலக அஞ்சல் செலவுகள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து நமக்கு லாப நட்ட கணக்கில் வரும். அப்போ இந்த இடத்துல அஞ்சல் செலவுகள் நம்ம எங்கே லாப நட்ட கணக்கு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல 150 ரூபா. அடுத்து பல்வகை செலவுகளும் நமக்கு லாப நட்ட கணக்கில் வரும். பற்று பக்கம் 850 ரூபா. அடுத்து வாடகை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க, நம்ம கொடுத்துருக்குறோம், அதனால் அது நமக்கு செலவு. அதனால் லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம் 2500. அரைகலன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரைகலன் நமக்கு ஒரு சொத்து, அதனால் சொத்துக்கள் பக்கம் எழுதிக்கிறோம் 17250. அடுத்து விற்பனை சொல்கிறாங்க. விற்பனை நமக்கு வந்து வியாபார கணக்குடைய வரவு பக்கம் இடம்பெறும் 1,22,500. அடுத்து கடன் ஈந்தோர். கடன் ஈந்தோர் நமக்கு ஒரு பொறுப்பு, அதனால் இருப்புநிலை குறிப்பின் பொறுப்புகள் பக்கத்தில் எழுதிக்கிறோம் கடன் ஈந்தோர் 5000. அடுத்து செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு சொல்கிறாங்க. இதுவும் நமக்கு ஒரு பொறுப்பு. $2000. அடுத்து முதல் சொல்கிறாங்க. முதல் வந்து 1,00,000 சொல்கிறாங்க. உள்தொகை பற்றியில் எழுதிக்கிறோம் 1,00,000 ரூபா உள்தொகை பற்றியில். அடுத்து இருப்பாய்வுக்கு கீழே இறுதி சரக்கிருப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 8000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. இறுதி சரக்கிருப்பு வியாபார கணக்குடைய வரவு பக்கம் இடம்பெறும். ஏன்னா 2 இடத்துல வரும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இருப்பாய்வுக்கு கீழே இருந்தாலே அது 2 இடத்துல வரும். அப்போ இறுதி சரக்கிருப்போட மதிப்பு 8000. ஒன்று வந்து வியாபார கணக்குடைய வரவு பக்கம், அடுத்து இருப்புநிலை குறிப்போட சொத்துக்கள் பக்கம். இப்போ இந்த இடத்துல இறுதி சரக்கிருப்பு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம் 8000. வியாபார லாப நட்ட கணக்கை இருப்பு கட்டிட்டு அப்புறமா நம்ம இருப்புநிலை குறிப்பு இருப்பு கட்ட போகிறோம். இப்போது வியாபார கணக்கை பொறுத்தளவில் வரவு பக்கம் எவ்வளோ வருது அப்படின்னா 1,30,500. சரிங்களா. இந்த பக்கம் 1,30,500. ஆனால் பற்று பக்கம் வந்து 1,33,250 ரூபா வருது. சரிங்களா. அப்போ அதிகமான தொகையிலிருந்து குறைவான தொகையை நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ டோட்டல் எவ்வளோ வருது? 1,33,250. பற்று பக்கம் தான் அதிகமாக இருக்குது. அப்போ 1,33,250. அப்போ அதிகமான தொகையிலேருந்து குறைவான தொகை மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 2,750 ரூபா வரும். அப்போது வியாபார கணக்குடைய வரவு பக்கம் வர்றதுனால இதுக்கு பேர் லாப நட்ட கணக்கிற்கு மாற்றி எழுதணும். சரிங்களா. இவ்வளோதான் வியாபார கணக்கு. வியாபார கணக்கு தயாரித்தது மூலமாக நமக்கு 2,750 ரூபா நட்டம். இப்போ இந்த நட்டத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம் எழுதணும். இந்த நட்டத்துக்கு பேர் மொத்த நட்டம். வியாபார கணக்கில் கிடச்சதுனால இதுக்கு பேர் வந்து மொத்த நட்டம். இந்த மொத்த நட்டத்தை நம்ம லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம் எழுதுகிறோம். மொத்த நட்டம் எவ்வளோ கிடச்சிருக்குது? 2,750. சரிங்களா. அதாவது மொத்த நட்டம் கிடச்சிச்சின்னா அப்படியே பற்று பக்கம் வரும். மொத்த லாபம் கிடச்சுன்னா அங்கே எழுதியிருப்போம். இப்போ இந்த கணக்கில் மொத்த நட்டம் அப்படிங்கிறதுனால லாப நட்ட கணக்குடைய பற்று பக்கம் 2,750 ரூபா அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதியிருக்கிறோம். இப்போ வரவு பக்கம் எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வியாபார கணக்கு இருப்பு கட்டியாச்சு. அடுத்து லாப நட்ட கணக்கை இருப்பு கட்டுறோம். லாப நட்ட கணக்கை இருப்பு கட்டும் பொழுது வரவு பக்கம் எந்த தொகையுமே இல்லை. சரிங்களா. அப்போது பற்று பக்கம் என்ன தொகையோ அதை அப்படியே நம்ம ப்ளஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கூட்டினா நமக்கு வந்து 6,250 ரூபா வருது. அப்போ இதே தொகை இந்த பக்கம் எழுதுகிறோம். இந்த பக்கம் எதுவுமே இல்லாதனால இதுக்கு பேர் நிகர நட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே 6,250. டோட்டல் 6,250. இதை வந்து நம்ம முதல் கணக்குக்கு மாற்றி எழுதணும். லாபம் வந்தால் ப்ளஸ் பண்ணுவோம், நட்டம் வந்தால் முதலோட மைனஸ் பண்ணிக்கிடுவோம். அப்போது லாப நட்ட கணக்குடைய டோட்டல் 6,250.
நிகர நட்டமும் 6250. அடுத்து நம்ம இருப்புநிலை குறிப்பை டேலி பண்ண போகிறோம். நட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். முதலோட மைனஸ் பண்ணுறோம். நிகர நட்டம் எவ்வளோ தொகை? 6250. இப்போ மைனஸ் பண்ணி எழுதினோம்னா 93,750 ரூபா வரும். இதிலிருந்து எடுப்புகள் தொகையான 4,500 மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணால் 89,250 ரூபா வரும். சரிங்களா? ரைட். இப்போ இருப்பு நிலை குறிப்பை பொறுத்தளவில் அதுவாக சமன்படணும்னு சொல்லியிருக்கிறோம். பொறுப்புகள் பக்கமும் சொத்துக்கள் பக்கமும் கூட்டி பார்த்தா ஒரே மாதிரியான தொகை வரணும். இப்போ பொறுப்புகள் பக்கம் பார்த்தோம் அப்படின்னோம்னா 96,250 ரூபா வருது. சொத்துக்கள் பக்கம் கரெக்டாக தான் வருது, 96,250. அப்போ இருப்பு நிலை குறிப்பு பொறுத்தளவில் பொறுப்புகள் பக்கமும் 96,250, சொத்துக்கள் பக்கமும் 96,250. சரிங்களா? இந்த மாதிரி இருப்புநிலை குறிப்பு அதுவாக சமன்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம போட்ட கணக்கு சரி அப்படின்னு சொல்லி அர்த்தம்.